Praise the Lord. Hallelujah. இந்த கால வேளையில் உங்கள் மறுபடியுமாக இந்த இணையத்தின் நிமித்தம் இந்த ஆராதனையை கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனே, இந்த கால வேளையிலும் எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி. அப்பா, உம்முடைய வசனம் உயிருள்ளது, உம்முடைய வார்த்தை உயிருள்ளது. ஆண்டவரே தேவனே, இந்த ஆராதனையில் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய ஆவிலும் உண்மையிலும் எங்களை நீர் சந்தியும், எங்களோடு நீர் பேசும். தேவனே, எங்களை நீர் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முற்றிலும் இந்த ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம அனைவரும் எழுந்து நிற்போமா? Let's stand for the opening hymn. ஜெபம் செய்வோம். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் ஒன்றாக வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குரலாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்தல் ஆயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிடலாம், அமரலாம். சற்று நேரம் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நாம் ஆயத்தம் செய்வோமாக. Let us prepare our hearts to confess our sins before the Lord. சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய
மன்னிப்பை இந்த வேலையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். அதே நின்ற வண்ணமாக இந்த வேளையிலும் சுருக்க ஜெபத்தை நாம் பார்ப்போமா? ஷபிஸ்தேன், இந்த வேளையில் இந்த ஆராதனையில் எடுத்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தெக்கோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு, திருத்துவம் 11, பெந்தெக்கோஸ்ட் 12, Trinity 11. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ கிறிஸ்துவின் மூலம் மனிதர்களை உம்மோடு ஒப்புரவாக்கியதை பற்றி சபை சாட்சி கூற வேண்டும் என்று அழைத்தீரே. உமது அன்பின் நற்செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் அதை கேட்கும் யாவும் உம்மோடு ஒப்புரவாகவும் வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்து உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தேவனை ஆராதிப்போம் இந்த நாளில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை கண்மணி போல இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீரே. நன்றி ராஜாவே. எங்களுக்கு பலத்தை தந்தீரே. நன்றி ராஜாவே. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜாவே. We thank you Jesus. We thank you Lord. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
ஸ்தோத்திரம் 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 என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன் என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன் எனது வலது பக்கம் எனது வலது பக்கம் நீரே அசைக்கப்படுவதில்லை நானே ஸ்தோத்திரம் 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 என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன் என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன் என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். We worship you, Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாத்திர ராஜாவே. We worship you, Jesus. Thank you, Lord. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே 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 நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்று ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்று ஆராதிப்பேன் ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வானமும்
கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உமை என்று மாற நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உமை என்று ஆராதிப்பேன். Oh yes Lord, oh yes Jesus, நீர் மட்டுமே நிரந்தரமானவர் ஆண்டவரே. காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, இந்த உலகம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரே. ஆனா இயேசுவே, உம்முடைய நாமம் மட்டுமே, உம்முடைய வார்த்தை மட்டுமே என்றென்றும் மாறாதது ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, மீதி உள்ள நேரத்தை ராஜாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, let us listen to your word, oh Father, and may your word speak to everyone who's listening, oh Lord Jesus. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே, I pray that your word will speak to them, oh Jesus. In the mighty name of Jesus we pray. Amen. Amen. இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 14 முதல் 30 வரை. Today's scripture reading is taken from St. Matthew's chapter 25 verses 14 till 30. வசனம் 14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் வென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் வென்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இதுவே தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise the Lord. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். ஆமென். பக்கத்தில் இருந்து சொல்லுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று உற்சாகமாக ஒரு சிரித்த முகத்தோடு சொல்லுங்களேன்.
ஏன்னா உண்மையிலேயே இன்று தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த வசனமானது இந்த வேளையில் வரும் பொழுதும் தேவனே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனே, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் ஆண்டவரே நீரே அவர்களோடு இருந்து ஆண்டவரே உம்முடைய வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் உயிர் கொண்டு வருவதற்கும் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொண்டு வருவதற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காத்து வழி நடத்தும் இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். உங்களுடைய வேதாகமத்தை என்னோட கூட சேர்ந்து மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு திருப்புவோமா? Turn your Bibles with me to Matthew chapter 25. இன்று நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட், எஸ், யூ ஆர் ரைட். இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு வைத்து லாபத்தை எதிர்பார்க்கிறது. ஓ பாஸ்டர், என்ன புது காரியத்தை சொல்கிறீங்க, இந்த முதலீடு கொடுக்க போகிறோம். எஸ், யூ ஆர் கோனா பி. இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அது நல்ல ஒரு லாபமான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்பாக நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக, திருமணம் ஆவதற்கு முன்பாக நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் நான் பேங்கராக வேலை செஞ்சேன். இந்த பேங்கராக வேலை செய்யும் பொழுது நான் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் நம்ம பார்க்கணும். லோன்ஸ், எஸ்எம்இஸ், முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ என்னென்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய கம்பெனிஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முதலீடு கட்டி ஒரு சில காரியத்தில் அவங்க பணத்தை வைப்பாங்க. பல கோடி, பல லட்சம் காசை அதை அந்த இடத்துல வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டிபாசிட், ஆப்ஷன்ஸ், annuities, கிரிப்டோ கரன்சிஸ், கமாடிட்டிஸ், எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான இடத்துல பணத்தை அவர்கள் வைத்து லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். பல கோடி பணம் இதில் செலவு பண்ணுவாங்க, பல லட்ச காசு அதில் செலவு பண்ணுவாங்க. நஷ்டம் கிடைக்கிறதுக்காக செலவு பண்ணுவாங்க இல்லைங்க, பல வருஷங்களுக்கு பிறகு அது விற்று ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். and that is what investment is about. இன்று நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவனாக எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த முதலீடு நம்ம வைக்கிறோம் என்று நம்ம பார்க்க போகிறோம். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு, Are you investing in the kingdom of God? Are you investing in the kingdom of God? ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்துக்குள் நீர் முதலீடம் கட்டி நீ நடக்கிறாயா? ஏனென்றால் உன்னுடைய நித்திய வாழ்க்கை அதை சார்ந்து இருக்கிறது. Because your eternal life depends on it. அது நிமித்தம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை இந்த மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 14 30 வரைக்கும் இதற்கு முன்பாக நீங்க வாசிப்பதை நீங்க கேட்டீங்க. இந்த உவமை அநேகருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எஜமான் அவர் தூரத்து தேசத்துக்கு அவர் போகிறார். எப்ப திரும்ப வருவார் என்று அவர் சொல்லல. ஆனா அவருடைய 3 வேலைக்காரர்கள் இடத்துல 5 தாளந்துகளும் 2 தாளந்துகளும் 1 தாளந்தும் அவர் கொடுத்து அவர் போகிறார். He gives talents to his servants. அவர்கள் கையில் ஒப்படைத்து அவர் சீக்கிரமாக அவர் பிரயாணம் செய்கிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And these are one of the parables which talks about the kingdom of God. ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய இது ஒரு உவமையாக காணப்படுகிறது. வசனங்கள் 14 15 வாசிப்பதை கேட்போமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அதேதாங்க இங்க பாருங்க, இந்த 3 வேலைக்காரர்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்று எனக்கு தெரியல. ஆனா இந்த 3 வேலைக்காரர்களை அவர் அழைத்து இந்த தாளந்துகளை அவர்கள் கையில கொடுத்து இவர் பயணம் செல்கிறார்.
இந்த பிரசங்கத்தின் முதல் குறிப்பு என்னவென்றால், God has already given us everything we need to do what he has called us to do. ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு, தேவன் அழைத்த அழைப்புக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவர் இருக்கிறாரு. அதை நம்ம செயல்படணும். He's already given us everything we need to do what he has called us to do. அவருடைய வேலையை செய்வதற்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமென். இங்க பாருங்க, ஒரு தாளந்து என்று சொல்ல வந்தால் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாளில் நம்ம ஒரு தாளந்து என்று சொன்னால் அதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு தாளந்துக்கு சுமார் ஒரு $1.4 million worth. one talent சுமார் $1.4 million ஒரு தாளந்து. அப்புறம் ஒரு தாளந்துன்னா ஒரு சின்ன தொகையை அவர்கள் இடத்துல கொடுக்க. He don't give a small amount to the servant. 5 தாளந்து கொடுத்தவர்கள் 1.4 million times 5. 2 தாளந்து கொடுத்தவர்கள் 1.4 million times 2. ஒரு தாளந்து கொடுத்தவர்களுக்கு is a lot of money, $1.4 million. So I want you to be informed, it's quite a big amount of money. இவர் போகிற பயணத்துக்கு முன்பாக இந்த தாளந்துகளை அவர்கள் கையில கொடுத்து, நீ இந்த வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எழுதலைங்க. அவர்கள் அந்த தாளந்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எழுதவே இல்லை. ஆனாலுமே ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாளந்தும் கொடுத்து அவர் வெகு சீக்கிரத்தில் இந்த எஜமான் அவர் பயணம் சென்றார் என்று இங்க பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? $1.4 million உங்களுடைய எஜமான் உங்க கையில கொடுத்து ஒன்றுமே சொல்லாம அவர் போயிட்டார் என்றால் எப்ப திரும்பி வர போறான்னு தெரியலன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உண்மையிலேயே சொல்லணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ காசு, அவ்வளோ பணம் உங்க கையில இருக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியான என்ஜாய், ஆனா அதெல்லாம் இவங்க செய்யல. யூனோ, இங்க பாருங்க, அவ்வளோ தொகையும் இந்த 3 வேலைக்காரர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த எஜமான் ஒரு குணாதிசயம் எப்படி இருந்திருக்கும்? What would the master's character be? முதலாவது, he trusted his servants. அவர்கள் மேல் நம்பிக்கையாக இருந்த ஒரு எஜமான நான் பார்க்கிறோம். இரண்டாவது, he was examining their faith in what had been entrusted to them. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்புக்கு இவர்கள் பாத்திரர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறாரு. மூன்றாவது, he gave them according to their abilities. அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எஜமானாக இருக்கிறார்ல, யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு எஜமானுக்கு தெரியும். ஆமென். அவர் சொல்றாரு, இவனுக்கு 5, இவனுக்கு 2, இவனுக்கு 1 என்று அவர் சொல்கிறாரு. அதே தான் 15வது வசனத்துல இப்படி எழுதி இருக்குது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். நம் தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் பேசினார். தாயின் கருவில் தெரிந்து பெயர் சொல்லி அழைத்த தேவனாக நம் தேவன் இருக்கிறார். நம்மால் எது முடியும் எது முடியாது என்று அறிந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பவுலானவர் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக
அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God has given us accordingly for whatever we need to serve him. என்னென்ன தேவை நமக்கு ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கும் நம் வாழ்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. He has given us his talents. He has given us everything. ஆனாலுமே நம்ம இன்னும் பத்தல, ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல என்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமா? இல்லை அவர் கொடுத்த காரியங்களை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம சும்மா அனுபவிச்சு அவருக்காக எதையும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? See, God has entrusted you and me. அதே வேலைக்காரர்களாக இன்று நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக, எஜமானுக்கு முன்பாக இருக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோங்க? What are we doing with it? Let's continue to read, shall we? மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 16 19 வாசிப்பது கேட்போமா? 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், we must invest what God has given to us as good stewards of his talents. We must invest what God has given to us as good stewards of his talents. நல்ல உக்கிரானக்காரர்களாக ஆண்டவர் கொடுத்ததை நாங்கள் முதலீடு வைத்து அது பலனை நாம் பார்க்க வேண்டும்ங்க. ஆண்டவர் நமக்கு உக்கிரானக்காரர்களாக அழைத்திருக்கிறாரு, ஆசீர்வதித்து அழைத்திருக்கிறாரு. அதை நம்ம முதலீடு கட்டி அந்த பலனை நம்ம தேவனுக்கு செலுத்தணும். ஆமென். இங்கே 3 வேலைக்காரர்கள் நம்ம பார்க்கணும். இந்த 3 வேலைக்காரர்கள் இடத்திலும் அந்த எஜமான் எப்படி இந்த பணத்தை நீ செலவு பண்ணணும்னு சொல்லலைங்க. ஆனாலுமே இந்த 3 வேலைக்காரர்களும் அவர்கள் தனிப்பட்ட வகையில் அந்த பணத்தை அவர்கள் முதலீடு கட்டி இல்லை வேலையிலோ மற்ற காரியத்திலேயோ இங்கே எழுதப்படலை. but they have done something with the kind of money that they were having. 2 வேலைக்காரர்கள் அவர்களுடைய 5 தாலந்து 10 தாலந்தாகவும் 2 தாலந்தை 4 தாலந்தாகவும் ஒரு நல்ல லாபத்தை அவர்கள் சம்பாதித்தார்கள். ஆனாலுமே இங்கே கடைசி வேலைக்காரன் அவன் என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு குழியை நோண்டி அந்த பணத்தை அங்கே புதைத்து வைத்திருக்கிறான். அது தப்பா? ஒரு சில காரியத்தை பார்ப்போமா? முதலாவது அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி, எல்லா பணம், எல்லா பொறுப்புகளும், எல்லா ஆஸ்தியும் இந்த 3 வேலைக்காரர்கள் பொறுப்பில் அந்த எஜமான் கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி என்றால் இவர்கள் வேலை செய்து அவர்கள் சாப்பிட தேவையில்லை. இவர்கள் 3 பேரும் எஜமான் வர வரைக்கும் அந்த இடத்துக்கு இவர்கள் முதலாளிகள் போல இருந்தார்கள். எல்லாவற்றும் இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற வேலைக்காரர்கள் மற்ற காரியங்களை இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். முக்கியமாக அதற்கும் மேலாக இவர்கள் கையில் பணம், இந்த தாளந்துகளை இவர் கொடுத்து போயிருக்கிறாரு. அப்படின்னா இந்த முதல் 2 வேலைக்காரர்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும் அந்த எஜமான் திரும்பி வருவதற்கு. அந்த நாட்கள் எத்தனை வருஷ கணக்கான இங்க எழுதியிருக்குன்னு இங்க போடல. ஆனாலுமே பல வருஷங்கள் அவர்கள் எடுத்திருப்பார்கள். அவர் வரும் பொழுது எத்தனை வருஷம் போயிருக்கும்? அத்தனை வருஷம் அந்த 5 தாளந்த 10 தாளந்தாக மாற்றுவதற்கு அந்த முதல் வேலைக்காரன் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கணும், எவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்?
to get returns so easily. அந்த 5 talents-ஐ எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்து எவ்வளோ மாதிரியான காரியங்களில் அவன் ஈடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது 10 மாற்றிருக்கலாம். 2 தாலந்து கொடுத்தவனும் அது $2.8 million, லாட் ஆஃப் மணி. அதை எப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணுறது? எவ்வளோ காலங்கள் அவன் யோசித்து ஒரு சில காரியத்திலையோ எத்தனையோ காரியத்தில் அவன் பணத்தை வைத்து வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த 2 தாளங்களை 4 தாளங்களாக மாற்றினான். He made it into 4 talents. So there was so much of hard work put in by the first servant and the second servant. ஆனாலுமே இங்க 3வது servant அவன் என்ன செஞ்சான்? What did the 3rd servant do? லூக்கா 12வது அதிகாரம் 48வது வசனத்தில் இந்த மாதிரி ஆண்டவர் வசனம் சொல்கிறது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ. இது அந்த வசனத்தில் 2வது பாகம், இவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இங்க 3வது வேலைக்காரன் அவன் நினைச்சுக்கிட்டான், சரி எனக்கு ஒன்று தானே இருக்குது, இதை ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணி இதை ஏன் நான் மற்ற வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பரவாயில்ல நான் இதை புதைச்சி வைக்கிறேன். புதைச்சி வச்சு ராஜா வர்றதுக்கு எஜமான் வருவதற்கு எவ்வளோ நாள் எடுத்தாலும் அத்தனை நாள் என்ஜாய் பண்ணுறேன். He was enjoying himself. அவன் என்ன செஞ்சான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவன் ஒழுங்காக வேலை செய்யலை. கொடுத்த பணத்துக்கும் அவனுக்கு கொடுத்த பொறுப்புக்கும் அவனுக்கு தக்க அந்த ஒன்றை கூட அவனால் 2 மாற்ற முடியலைங்க. அதை புதைச்சி வச்சான். சரி, the character was not a right character. Not a right character. His character was wrong. His idea about his master and his judgment was wrong. முதலாவது, he was lazy, சோம்பேறியாக இருந்தான். 2வது, he gave excuses, சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு வேலைக்காரனாக இருந்தான். 3வது, he had a very hard heart, ஒரு கல்லிருதயம் உள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்தான். 4வது, he was evil, பொல்லாதவனாக அவன் காணப்பட்டான். 5வது, he did not understand his master, அவனுடைய எஜமான அவன் புரிந்து கொள்ளவில்லை. வேதாகமத்தில் எழுதியிருக்குது, ஏனென்றால் எஜமான் திரும்பி வரும் பொழுது அவன் சாக்கு போக்கு சொல்கிறான். எஜமானை பார்த்து சாக்கு போக்கு சொல்கிறான், நீ ஒரு கடினமான மனுஷன், விதைக்காமல் அறுக்கிறீர்களே என்று அவன் சொல்ல பார்க்கிறான். அவனுக்கு எஜமானுடைய இருதயம் புரியவில்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எஜமான் கேட்கிறான், நீ பேங்க்ல போட்டாலும் அவனை அந்த பணம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் வருமே, கொஞ்சம் லாபமாச்சும் கிடைக்குமா, ஏன் நீ குழி தோண்டி புதைச்சி வைக்கிற? ஏன் நீ குழியை தோண்டி புதைச்சி வைக்கிற? சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை பிரகடனம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே நம் தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்திருக்கிறோமா? Today as Christians we profess the name of the Lord. Do we really understand our master? Today as Christians redeemed by the blood of Jesus, do we invest our money, time and effort in the kingdom of God? கிறிஸ்துவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்மளுடைய பணம், நம் நேரம், நம் திறமைகள் எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம வச்சு வேலை செய்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்காக, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறோமா?
நேரம் செலவு பண்ணுகிறோமா? Today, as Christians who had been gifted by the Holy Spirit in various gifts and talents for saving those who are still bound in their sins, do we evangelize, minister in our soul for God's kingdom? இன்று கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்கிறோம், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் அபிஷேகப்பட்டவர்களாக இருக்கிறோம். பல பல தாளந்துகள், பல பல கனிகள் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலுமே அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை தேவ சத்தியத்தை நம்ம சொல்லி அவர்களை கொண்டு வருமா? நல்ல ஒரு அறுவடைக்காக, ஆத்ம தாகத்துக்காக ஜபிக்கிறோமா? கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜபிச்சு அவர்களை வழி நடத்துகிறோமா? ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுறோமா? நல்ல கனி கொடுக்குறோமா? இல்லை இந்த மூன்றாவது வேலைக்காரனை போல குழிய தோண்டி அவர் கொடுத்ததை எதிர்பார்க்கிறத புதைச்சி மூடி இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த வேலைக்காரனை போல. ஃபாதர் பெக்மன்ஸ் அருமையான ஒரு பாட்டு பண்ணாரு. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்கணுங்க, நல்ல கனி கொடுக்கணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அது ஃபாதர் பாடினாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால நான் உங்ககிட்ட சொல்லல, நம்ம உண்மையாகவே நம்மளுடைய நித்திய வாழ்க்கைக்காக நம்ம வேலை செஞ்சாதான் நித்திய வாழ்க்கை கிடைக்கணும். அதை நான் சொல்லல. We are justified by faith. Amen. We are justified by faith. ஆண்டவர் தன்னை தாமே ஏக பலியாக கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாருங்க. அது ஆண்டவர் செய்தார். ஆனாலுமே யாக்கோப் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார், அப்படியே ஆவி இல்லாத சரீரம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல, செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது, செத்ததாய் இருக்கிறது. For as the body apart from the spirit is dead, so also faith apart from works is dead. Many Christians are sitting on their bums. They're not doing anything. They're not going out. They're not doing what the Lord has called them to do. ஆண்டவர் உங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு தக்கதாக நம்ம நீங்களும் நானும் வாழ்கிறோமா? Are we really living to what God has called us to? When is the last time we brought someone to Christ? When is the last time we called someone and prayed for them? When is the last time that we want to walk with someone? The journey with Christ. மூன்றாவது குறிப்பை பார்ப்போமா? Jesus is coming back. Are we ready to meet him? இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருகிறாருங்க. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் வருவாருங்க. அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், பரத்துக்கு ஏறினார், மறுபடியும் அவர் திரும்ப வருவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் திரும்ப வருவாருங்க. இயேசு திரும்ப வரக்கூடிய நாட்கள் வருகிறதுங்க. அவர் வரும்போது அவரை பார்க்க நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம தள்ளி வச்சு ஓகே. ஒருவன் மரித்து போனான். அவன் மரித்து போய் அவன் பரிசுத்த பேதுருவை த பேர்லி கேட்ஸ் அங்கே அவர் பார்த்தார். அவர் பார்த்துட்டு சொன்னார், வாம் கம் 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 சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக அவர்
ஸ்தலத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்ல, உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று. ஸோ இவன் மரித்து பரலோகத்துக்கு போகும்போது இங்க பேதுரு அவரை பார்க்குறாரு, கம் கம் கம், உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்த ஸ்தலத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஸோ அவர் ஓடிட்டு போறாரு, 2 பேரும் போறாங்க. ஓ, பெரிய பெரிய மேன்ஷன்லாம் இருக்குது, பெரிய பெரிய பங்களோ, வாவ், பெரிய ஸ்விம்மிங் பூல், எவ்வளோ பெரிய அழகான பங்களோஸ்லாம் இருக்குது, வாவ், இதா, இல்லை மின்னுக்கு போவோம், வாவ், இந்த பங்களோவா, இல்லை மின்னுக்கு போவோம் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸோ பங்களோஸ்லாம் தாண்டி லேண்டர் ப்ராப்பர்ட்டிலாம் போய் அங்கே வந்து காண்டோமினியம்ஸ்லாம் வருது. அந்த காண்டோமினியம்ஸ்லாம் பெரிய பெரிய லக்ஸுரியஸ் காண்டோமினியமோ, இந்த காண்டோமினியமா, இல்லை மின்னுக்கு போவோம், மின்னுக்கு போக இந்த ஒரு பெரிய காண்டோமினியமா, இல்லை மின்னுக்கு போவோம். அப்படியே போய் திடீர்னு ஒரு சின்ன ஒரு அங்க மேபி பரலோகத்தில் HDB இருக்கலாம், ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு, அது ஹெவன் டெவலப்மெண்ட் போர்டு. அங்க அவரை கூட்டிட்டு போயிட்டு, இதை இந்த இடத்துக்கு வரீங்க, வாங்க கிட்ட போவோம். அப்படியே போய் ஒரு 2 room 1 hall இந்த வீடு அங்க இருக்குது. அது பார்க்குறாரு, என்னது எல்லா மனுஷனும் நீங்க தாண்டி இங்க ஒரு 2 room 1 hallக்கு நீங்க கூட்டிட்டு வரீங்க என்று அவர் கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீங்கள் அவ்வளோதான் இதை செய்ய முடியும், உங்களுக்கு 2 room 1 hall தான் இங்கே நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோதான் நீங்கள் முதலீடு போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் திறமைகளையும், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுது என்று பேதுரு சொன்னார். இது ஒரு ஜோக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய தாளந்துகள் ஆண்டவர ராஜ்யத்துக்காக செலவு செய்கிறோமா? Are we really doing it? I can't answer that question, brothers and sisters. Only you can. ராஜா வருகிறார், ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாகோ. உண்மையிலே நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு வருகிறார் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக உங்களுக்கு 5 தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அது எது வேணா இருக்கலாங்க. நீங்க பயன்படுத்துங்க, ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்கு 2 தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்திருக்கான்னு நீங்க நினைக்கலாங்க, பரவாயில்ல, அதையும் நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு 1 தாளந்து தான் இருக்கு, பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக அதை பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக முன்பாக வந்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொடுங்க. பைபிள் ஸ்டடியில சபை காரியத்துல கலந்துக்குங்க. எப்படி இந்த 3வது இந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவரோட குணாதிசயம் தெரியாமல் இருந்தது, because he did not spend time with the master. The only way you can know the master, ஆண்டவர் நீங்க எப்படி தெரிந்து கொள்ள போகிறீங்க? வேதாகமத்தை படிங்க. வாலிபர்களே வேதாகமத்தை படிங்க. பைபிள் ஸ்டடியில் வந்து சேருங்க. முப்பர்களே பைபிள் ஸ்டடியில் வந்து சேருங்க. LRMல வந்து சேருங்க. செல் குரூப்பில் போய் சேருங்க. நீங்கள் இங்கே வெகு நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் சபைக்கு போகாமல் ஒரு சபைக்கு போங்க, அந்த செல் குரூப்பில் போய் சேருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய எஜமானுடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிவீங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறான்னு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க. உங்களுக்கு இருக்கிறதுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 3 குறிப்புகளை நான் உங்களிடத்தில் நான் சொன்னேங்க. முதலாவது, God has already given us everything we need to do what He has called us to do. அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரர்களாக இருப்பதற்கு அவர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் தந்துட்டாருங்க. Number 2, we must invest what God has given to us as good stewards of His talent. ஆண்டவர் நல்ல உக்ரானக்காரர்களாக நம்ம அழைக்கிறாரு. நல்ல உக்ரானக்காரர்களாக நம்ம இருப்பதற்கு அவர் கொடுத்ததை நல்ல முதலீடு போட்டு அந்த லாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 3வது, Jesus is coming back. Are you ready to meet Him? இயேசு வருகிறாருங்க. அவரை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
25வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்கென்று பெற்றுக்கொண்டு நம் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நாங்களும் பிரவேசிக்க ஆயத்தம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வசனத்தின் நிமித்தம் எங்களை தொற்றதுக்காக நன்றி, என்னோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரே நாம் இந்த 3வது வேலைக்காரனை போல நாங்கள் காணப்பட்டால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நாம் ஈடுபடாத படிக்கு எங்களுடைய தசமமாக எங்களுடைய காணிக்கை ஆண்டவரே, எங்களுடைய முதல் கனிகளும் கையின் பிரயாசத்தையும் ஆண்டவரே உமக்கு கொடுக்காத விட்டால் ஆண்டவரே எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய நேரமும் ஆண்டவரே உம்மோடு செலவு செய்கிற காலமும் ஆண்டவரே உமக்கு தக்கதை கொடுக்காத நாம் வைத்தால் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய தாழ்ந்துகளும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நாம் புதைத்து வைக்காத படிக்கு அதே நாங்கள் ஆண்டவரே ஒரு நல்ல முதலீடு போட்டு நல்ல லாபமாக நம் வாழ்க்கையை வாழ எங்களை ஆயத்தம் செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் இடத்துல சொல்லி தேவனே உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வர எங்களை ஆயத்தம் செய்தருளும் தேவனே. எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரகடனம் செய்ய ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் தேவனே. உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை ஆயத்தம் செய்தருளும் ஆண்டவரே. அப்பா, எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சுயத்தில் நாம் காணாத படிக்கும் ஆண்டவரே உம்முடைய பரலோக வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யவும் ஆண்டவரே அந்த ஒரு நாள் உம்மை பார்க்க போகிறோம் இந்த சந்தோஷத்தில் ஆண்டவரே நாம் சோம்பலாக இல்லாதபடிக்கு தைரியமாக இருக்கிற போர் செய்கிறவர்களாக ஆண்டவரே நாம் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை சந்தித்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து பேசி ஆண்டவரே எங்களை மாற்றும். முதலாவது 2வது வெள்ளையக்காரனை போல ஆண்டவரே என் வாழ்க்கையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ATM டிரான்ஸ்ஃபர், காசோலை, PayNow UEN மற்றும் PayNow QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ATM டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-714-7653. PayNow UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067
HGEN. உங்கள் கட்டணங்களை Pay Now QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். பிரேஸ் தி லார்ட். அறிவிப்புகளை பார்ப்போமா இந்த வேலையில்? சட்டமிட்டு நீங்கள் கேட்டீங்க, உங்களோட தசமபாக காணிக்கை நீங்கள் செலுத்தணும்னா எங்கள் பே நவ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் தசமபாக காணிக்கை சபைக்கு நீங்கள் செலுத்தலாம். அதே வேளையில் எங்களோட பில்டிங் ஃபண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதே பே நவ் அக்கௌண்ட் நீங்கள் பயன்படுத்தலாம். இஃப் யூ வாண்ட் டு contribute or donate to our building fund, you can use the pay now or the account number of the church to give your donations. நீங்கள் வந்து அதில் சர்ச் பில்டிங் ஃபண்ட் என்று நீங்கள் போட்டால் அது போதும். அது வந்து the money will go for the church rebuilding. We have a lot of need for the church rebuilding. நம்மளுடைய சபை கட்டுவதற்கு அதிக தேவைகள் இருக்குது. So appeal to you, may the Lord bless you as you bless God's work. Amen. Amen. அதே வேளையில் இன்று நம்மளுடைய நாளில் ஒரு விசேஷமான ஒரு நாள். ஏன்னா டுடே இஸ் அவர் ஆர்டினேஷன் சர்வீஸ். ஆர்டினேஷன் சர்வீஸில் வந்து 6 உதவி குருவானவர்கள் முழு குரு பட்டம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த 6 பேரில் 2 பேர் 2 of them 2 பேர் நம் பிரசன்ன தேவாலயத்தில் வளர்ந்த வாலிபர்கள் போதகர்களாக மாறி இன்று உதவி குருவிலிருந்து அவர்கள் முழு குரு பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரெவரண்ட் எஸ்ரா சிவகுமார் இப்பொழுது சென்ட் பால்ஸ் திருச்சபையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ரெவரண்ட் தாமஸ் ஜேக்கப் சன் ஆஃப் ஐசக் என் ரட்சகர் ஆலயம் மை சேவியர்ஸ் சர்ச்சில் அவர் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் இருவரும் இன்று முழு குரு பட்டங்களை அவர் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இன்னும் 4 நபர்கள் ரெவரண்ட் கிளென் சன் ஜான்வன், ரெவரண்ட் இயன் சூ ஹோங்மிங், ரெவரண்ட் லியூ கேட்லன், ரெவரண்ட் மோசஸ் இஸ்ரேலி. இவர்கள் 6 பேரும் இன்று 5 மணிக்கு சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரலில் அவர்கள் முழு குரு பட்டங்களை அவர்கள் பெறுவார்கள். பிரசன்ன தேவாலயம் உறுப்பினர்களுக்கு சபை ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த யூடியூப் லிங்கை உங்களுக்கு நம்ம அனுப்புவோம். மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த ஆர்டினேஷன் சர்வீஸை நீங்கள் யூடியூப் மூலமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களானால் எங்களுடைய சர்ச் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் லிங்க் அதில் இருக்கும். இன்று 5 மணிக்கு லைவாக அந்த ஆராதனை, ஆர்டினேஷன் ஆராதனை நடைபெறும். பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் பார்ப்போம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடி அவர்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய அருமையான பிள்ளைகளையும் வல்லக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவர்களுடைய போகிலும் வருகையிலும் இவர்களோடு இருந்து தேவனே நீரே இவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் நடுவில் நீர் இருந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்திலும் உம்முடைய அன்பிலும் இவர்களை மூடி வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வாரமும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கிறது. அருமையான ஐயா சாமுவேல் சுப்பிரமணியன் அவரோட வாழ்க்கைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர் கர்த்தருக்குள் நித்திரையாய் 1 மாதத்துக்கும் மேலாக இருக்கிறது. அவருடைய குடும்பத்தினரை இந்த வேளையில் நாம் கர்த்தரின் கரத்தில் வைத்து ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அருமையான ஐயா சாமுவேல் சுப்பிரமணியன் உடைய குடும்பத்தினரை உம் வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் நீர் ஆசீர்வதித்து தேவனே
ஐயா வாழ்ந்த வாழ்க்கைக்காகவும் அவர் ஓடின ஓட்டத்துக்காகவும் நன்றி செலுத்தி இவர்களும் அதே வாழ்க்கையும் அதே ஓட்டத்தையும் விசுவாசத்தையும் கடைபிடித்து தேவனே இவர்களும் ஒரு நல் சாட்சியாக வாழத்தக்க ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இறுதி ஜெபத்துக்காக நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக வாழவும் நல்ல கனி கொடுக்கிற ஆண்டவரே கிறிஸ்துவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை பிரகாசிக்கவும் எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த வேளையில் இறுதி பாடலுக்காக நாம் எழுந்து இந்த பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை ஒரு முடிவு கொண்டு வருவோம்.